ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் கேட்டால் இதோ லவ் ஸ்டோரி. என்னோடய லவ் ஸ்டோரி பற்றி போடுங்கக்கா அப்படின்னு நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க. கமெண்ட்லேயும் கேட்டிருந்தீங்க, என்னோடய சப்ஸ்கிரைபரும் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கோசரம் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் எங்கே பிறந்தேன், எங்கே வளர்ந்தேன் அப்படிங்கிறது எல்லாமே ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டிருந்தேன். இப்போ ஸ்ட்ரைட்டாக அடுத்தது நெக்ஸ்ட்டு என்ன நடந்துச்சுன்னு பார்க்குறேன். நான் 12th படிச்சுட்டு இருந்தேன். 12th படிக்கால நான் முதன்னு அவர் பார்த்தேன். கண்ணில் பார்ப்போம், நானும் பார்ப்பேன், அவரும் பார்ப்பேன். அதோட தான், பேசுனதெல்லாம் எதுவுமே கிடையாது. பேச்சுவார்த்தையில் எதுவுமே இல்லை, கண்ணில் பார்ப்போம். அதோட சரி பார்த்துட்டு ஒரு டைம் நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என்கிட்ட பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்பரில் கம்முன்னு போயிட்டு பேசவில்லை, எதுவும் இல்லை. அப்புறம் ரெண்டாவது ஒரு டைம் நான் எக்ஸாம் ஹாஃப் இயர்லி எக்ஸாம்னு நினைக்கிறேன். அப்போ எக்ஸாம் எழுத போகலை, கோயிலில் போய் சாமி கும்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கோயிலுக்குள்ளே போகலை. நான் கோயிலுக்குள்ளே போகிறேன்னு சொல்லி அவர் வந்தார். வந்ததுமே நான் உன்னை நிறைய டைம் பார்த்துருக்கேன், உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நான் ஒன்றுமே சொல்ல, முதல்ல கையிடுங்க, கைப்பிடிச்செல்லாம் பேசாதீங்க, எனக்கு டைம் ஆச்சு, நான் போகணும் அப்படின்னு சொன்னங்காட்டி, அப்படியெல்லாம் விட முடியாது, என்னை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் என்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நல்லா இருக்கே அப்படின்னு கேட்டாங்க. நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி நல்லா எக்ஸாம் எழுது, பாய், நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் நாளைக்கு வந்தாங்க. கண்ணில் பார்ப்போம், கண்ணில் பார்வையோடு சரி, கண் பார்வை தான். கண்ணில் பார்த்துட்டு என்னமோ ஒரு பாட்டு வருமே, என்ன கண்ணால் பார்த்த காதல், என்னமோ ஒரு பாட்டு வருங்க, எனக்கு மறந்துடுச்சு. கண்ணால் பார்த்து பார்த்து வந்த காதல் 100டா, கண்ணியமான காதல். அது மாதிரி எங்களது கண்ணால் பார்த்த காதல். கண்ணில் பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னதுலேருந்து அதோட சரி. அப்புறம் நாங்கள் ரெகுலராக பார்ப்போம், பிடிப்போம், அதோட சரி. அதுக்கப்புறம் நான் ஸ்கூல் போயிட்டுருந்தேன், படிச்சுட்டு இருந்தேன். ஸ்கூலில் இருக்க பிள்ளைகள்லாம் இப்படி லவ் பண்ணுறேன், இப்படி 12th படிக்க எக்ஸாம் நல்ல முறையாக எழுதணும், இதெல்லாம் பண்ணால் எக்ஸாம் முன்னால் எழுத முடியாது அப்படின்னு சொல்லி அப்பாட்ட போட்டு விட்டாங்க. அப்புறம் அப்பா ரெகுலராக ஸ்கூல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸ்கூல் கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டு எக்ஸாம் எழுத வச்சுட்டு அப்படியே இருந்தோம். வாரத்தில் ஒரே நாள் தான் அவரை பார்ப்பேன். மற்ற ஸ்கூலில் அப்பா கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்கூல் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. சனிக்கிழமை ஒரு நாள் மட்டும் நாங்கள் காட்டுக்கு போவோம். அப்போ காட்டில் பஸ் ஸ்டாண்டில் நிற்பாப்படி, அப்போ மட்டும்தான் பார்ப்போம். பார்த்துட்டு அதோட சரி, அப்படியே லவ் பண்ணிவிட்டு மனசில் நினச்சிட்டு அப்படியே இருந்தேன். அப்புறம் 12th எக்ஸாம் எழுதி முடிச்சதுமே எங்கள் அப்பா என்னை கொண்டு ஹாஸ்டலில் விடுறதுக்கு போனாங்க. ஹாஸ்டலில் விட்டு போய் ஒரு 3 மாதமாக ஹாஸ்டலில் படித்தேங்க. நல்ல முறையாக படித்த காலேஜ் போகங்காட்டி காலேஜ் 3 மாதமாக இருந்தேன். அப்போ எங்கள் வீட்டுக்காரன் நான் லவ் பண்ண அவரவே மறந்துட்டேன். சரி, நம்ம நல்ல முறையாக படிக்கலாம், நம்மளுக்கு ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் படிக்கலான்னு சொல்லி நல்ல முறையாக படிச்சுட்டு இருந்தேன். திடீர்னு என்னோடய ஃப்ரெண்டோட அப்பா அம்மா வந்தாங்க. அவங்கள என் ஃப்ரெண்டை பார்க்குறக்கு வந்தாங்க. எல்லாம் காலையில் வந்தவங்க சாயந்தரம் வரைக்கும் இருந்தாங்க. அப்போ அவங்க மொபைல் வச்சுருந்தாங்க. நான் மொபைல் இருக்குது, நம்ம நம்பர் தெரியுமில்ல, சும்மா கூப்பிட்டு பார்க்கலாம். மொபைல் பார்க்குறதெல்லாம் இப்போ தெய்வம் போல். சரி, மொபைலில் பார்த்ததையுமே சரி ஃபோன் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுறேன். ஃபோனே எடுக்கலைங்க, ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. அப்புறம் 2வது டைமும் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் கூப்பிட்டு பார்த்துட்டு மறுபடியும் சுவிட்ச் ஆஃபுங்க. அப்புறம் விட்டுட்டேன். அப்புறம் அவங்க சாயந்தரம் நேரம் ஆயிடுச்சு, கிளம்பிட்டு கேட்டுக்கு வெளியே நிற்கிறாங்க. கேட்டுக்கு வெளியே போய் நாங்கள் கேட்டுக்கு வெளியே வரைக்கும் கூட போகிறோம், அவங்க அப்பாங்க அம்மா கூட. பார்த்துருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூட போனேன். கடைசியாக ஒரு டைம் ஃபோன் வாங்கி கொடுடி, பேசி ஃபோன் எடுக்கிறாங்களான்னு கடைசி வாய்ப்பு, இதோ டைம் கூப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதையுமே ஃபோன் போச்சு. ஃபோன் போனதையுமே அட்டன் பண்ணி, ஹலோ யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் தான் யோகேஸ்வரி பேசுகிறேங்க அப்படிங்கிட்டு. நல்லா இருக்கிறியா, எங்கே இருக்கிற, என்ன பண்ணுற, என்னாச்சு உனக்கு, உன்னையவே காணோம், 3 மாதமாச்சு, நான் அன்னாடு போய் பசங்க கூட போய் பார்ப்பேன், உன்னையவே காணோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் கேட்டேன். நான் என்ன சொன்னேன், ஆமாம், என்னை கொண்டு வந்து ஹாஸ்டலில் விட்டாங்க, நான் ஹாஸ்டலில் தான் படிக்கிறேன், எந்த ஹாஸ்டல் என்ன அப்படின்னு நல்லா கேட்டாங்க. நான் அதை பற்றி டீட்டெயில் பூரா சொன்னேன். அப்படியா, நான் கண்டிப்பாக நாளைக்கு நான் பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகேவா, சரி, நாளைக்கு எப்படி பார்க்க வந்தாங்க, என்ன பண்ணாங்க, என்னென்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு நாளைத்த வீடியோவில் சொல்கிறேன். டாட்டா, பாய்.